ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்டோஸ் யூனிக். தளபதி 69 படத்துக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கே வருதுன்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது எங்களோட முதல் தமிழ் படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு தளபதி படங்களோட வீடியோஸை எடுத்து ஃபேஸை காட்டாமல் கட் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தளபதி 69 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு வரும்னு சொல்லிட்டு சத்தியமாக யாருமே எதிர்பார்க்கல. தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு தள்ளி போறதால தளபதி 69 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் இப்பவே விட்டுறலான்னு சொல்லிட்டு விடுறாங்க போல. ஏன்னா சடனா இப்ப எடுத்த டிசிஷன் மாதிரி தான் தெரியுது. அண்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல மெயின் டெக்னிக்கல் குருவை மட்டும் ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர்ல கதைக்களம் பத்தி ஏதாவது ரிவீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பிரேமலு ஆக்டர் மமிதா பைஜு அவர்கள் தளபதியோட சிஸ்டர் ரோல்ல நடிக்கிறாங்களாம். அண்ட் இவங்க இல்லாம சமந்தா சிம்ரான்னு 2 ஹீரோயின்ஸோட நேம் அடிப்படுது. அந்த அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டர் இல்லாம ஏதாவது வீடியோவா ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும். அனிருத் அவர்களோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட ரிலீஸ் பண்ணா இன்னுமே பயங்கரமா இருக்கும். அண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னா சீக்கிரமாவே படத்தோட பூஜையும் இருக்கும். இப்போதைக்கு தளபதியோட கடைசி படமான தளபதி 69 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் வருது. அதை நினைச்சாலே கடுப்பா தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லி திரும்ப வந்து படங்கள் பண்ணுவாருன்ற நம்பிக்கையும் இருக்கு. ஓகே நண்பா, தளபதி 69 படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் வெயிட்டிங்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்டோஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.